மறக்க முடியாத குண்டுவெடிப்பு. துடிப்பிலிருந்து மீண்டு வர நீண்ட நாட்கள் பிடித்தது நமக்கு. 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26இல் பொருளாதார தலைநகராம் மும்பையில் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகளால் நடந்தேறிய கொடூர குண்டுவெடிப்பில் 166க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் பலியாகினர். மும்பை நகரின் கேந்திரமான விக்டோரியா டெர்மினஸ் ஸ்டேஷன், மலபார் ஹில்ஸ், தாஜ் ஹோட்டல் என்று 5 இடங்களில் குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற அயல் நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பரிதாபமாக பலியாகினர். தீவிரவாதிகளை அகற்ற இந்திய தேசிய பாதுகாப்பு படையினரால் 3 நாட்கள் தாஜ் ஹோட்டலில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் பிளாக் டொர்னாடோ மூலம் தீவிரவாதிகளை அப்புறப்படுத்தி இந்த தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வந்தனர். மும்பை குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த அஜ்மல் கசாபுடன் 10 தீவிரவாதிகள் உயிருடன் பிடிபட்டனர். மற்றவர்கள் காவல்துறையினருடன் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டனர். கசாப் மற்றும் கொல்லப்பட்ட இன்னொரு தீவிரவாதியான அபு இஸ்மாயில் இருவரும் 2 குழுக்களுக்கு தலைமை தாங்கி இந்த கொடூர குண்டுவெடிப்பு சம்பவத்தை அரங்கேற்றினர் என்றும், தீவிரவாதிகளையும் அதன் குற்ற பின்னணியில் செயல்படுபவர்களையும் ஒழித்து கட்ட பாடுபட்ட மும்பை தீவிரவாத ஒழிப்பு சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளான ஹேமந்த் கர்கரே, கூடுதல் போலீஸ் கமிஷனர் அசோக் காம்டே போன்ற அதிகாரிகளை கொன்ற வழக்கிலும் கசாபின் குற்றம் நிரூபணமானதால் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு 2012ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி கசாபிற்கு தூக்கு தண்டனை அரங்கேற்றப்பட்டது. ஆதாரங்கள் இருந்தும் மும்பை தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த லஷ்கர்-இ-தொய்பா மீது பாகிஸ்தானும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வன்முறை என்ற ஆயுதம் வென்றதாக எந்த வரலாறும் இல்லை. அன்பும் அகிம்சையும் வென்றதாக எம் பாரத தேசத்தில் வரலாறு உண்டு. மரத்தால் இலையும் வாழும், இலையால் மரமும் வாழும். மனிதா, நீ யாருக்காக வாழ்கிறாய் வன்முறையை புகுத்தி? தீவிரவாதத்தை எடுத்த நீ தீக்கிரையாவது உறுதி என்பதை மறந்து. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.